வணக்கம். இன்றைக்கி உங்கள் சொல்ல போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீன்ஸ். டாக்டர் பார்த்திபன் சாரோட படம் இது. அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த படத்தோட ப்ளஸ்ஸே மைனஸ் தான். புரியல, 120 ரூபா டிக்கெட்டில் 20 ரூபா மைனஸ் பண்ணி 100 ரூபாய்க்கு விட்டுருக்காரு. அந்த 20 ரூபா மைனஸ் பண்ணால் தான் படத்துக்கு ஆடியன்ஸ் வரதுக்கான ப்ளஸ்ஸாகவே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ரிவ்யூ ஃபுல்லாகவே நான் அவர் ஸ்டைலில் தான் எழுதியிருக்கேன். இந்த படத்தோட ஒன் லைன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு 13 டீனேஜ் பசங்க, எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வயசு 13 இருக்கும். நான் டீனேஜ் பசங்க இல்லை, நாங்கள் அடல்ட் சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேய் கிணறு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போனவங்களுக்கு வழியே தெரியாமல் போகுது. வழிநெடுக அங்கங்கே ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு அமானுஷம் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு அமானுஷம் நடக்கும் போதும் ஒவ்வொரு ஆள் கேங்லேருந்து மிஸ் ஆகிட்டே வராங்க. மிஸ் ஆனவன் பிஸ் அடிக்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. கடைசியில் அவன் கிடைக்கவே இல்லை. அந்த மிஸ் ஆனவங்களுக்கும் அதுலேருந்து எஸ் ஆனவங்களுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி படமே. படத்தில் நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு செம்ம சஸ்பென்ஸான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன க்ளூ கூட கொடுத்துருக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃபில் தான் அந்த சஸ்பென்ஸ் என்னன்னே சொல்கிறாரு. ஆனால் அந்த சஸ்பென்ஸ் நம்மளை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணும். சர்ப்ரைஸ் பண்ண சஸ்பென்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுமான்னு கேட்டால் அது தெரியல. 100 ரூபா டிக்கெட் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படமும் செகண்ட் ஹாஃப் இன்னொரு படமும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்த படம் தான் நல்லாயிருக்கும், செகண்ட் பார்த்த படம் சுமாராக தான் இருக்கும். டிக்கெட்டில் காசை மைனஸ் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளேலையும் பயங்கரமாக மைனஸ் பண்ணி வச்சிருக்காரு. படத்தில் ஃப்ளா என்னன்னா, ஸ்டோரி மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அவங்க மட்டும் ஓடிட்டே இருப்பாங்க, ஆனால் டைம் ஓடவே ஓடாது. இருட்டும் ஆகாது, ஈவினிங் ஆகாது. அது எப்படின்னு நம்ம கடைசி வரைக்குமே புரியாது. மொத்த தட்டிலே நாங்கள் 8 பேர் தான் இருந்தோம். அதில் ஒரு குழந்தையும் கூட. ஸோ 7 பேர் தான். அந்த 7 பேரில் 7வது ஆள் பயங்கரமாக தூங்கிட்டார் செகண்ட் ஹாஃபில். நான் தான் அந்த 7வது ஆளை எழுப்பி விட்டு படம் முடிஞ்சு இதான் கிளைமே சொல்லி முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். லென்த் இல்லாத செகண்ட் ஹாஃப் தான், ஆனால் அதிலே செம்மையாக லேகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃபும் எடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தோணும். கேமரா ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லோ ஆங்கிள் ஷாட் வச்சிருப்பாரு. அதான் அந்த படத்தோட ஹை பாயிண்டாகவே இருக்கும். இந்த கேமரா ஒர்க் எல்லாமே செம்மையாக பிடிச்சிருந்துச்சி. மியூசிக் பார்த்தீங்கன்னா இமான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டக்குன்னு சாங் வந்துட்டே இருக்கும். ஆனால் எல்லா சாங்குமே டக்கராக இருக்கும், எதுவுமே உங்களுக்கு போர் அடிக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. விஎஃப்எக்ஸ் ப்ராப்ளம் சொல்லி இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி படத்துலேயும் அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. பார்த்திபன் பதட்டத்தில் நடிச்சாரா இல்லை பணக்கசத்தில் நடிச்சாரான்னு சொல்லிட்டு அவரோட ஆக்டிங் பெஸ்ட்டு கண்டிப்பாக இது கிடையாது. ஒன்றுமே ஒரு பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி ஜாலியாக கொண்டு போனாரோ அதேமாதிரி செகண்ட் ஹாஃப் ஜாலியாகவோ இல்லை என்கேஜாவது கொண்டு போயிருந்தா படம் உண்மையும் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு சின்ன நெகட்டிவ் கூட கிடச்சிருக்காது. படம் வேறு லெவலில் போயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி, செகண்ட் ஹாஃப் அவ்வளோ பிடிக்கல. நீங்கள் தேட்டர் போய் பாருங்கள், மேபி உங்களுக்கு ஃபுல்லாக கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். டக்குன்னு எண்டானமே இருக்கும், அவ்வளோதான் படம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் படம் உங்களுக்கு. படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டீன்ஸ் ஸ்டோரி ஆஃப் 13s அவ்வளோதான். இந்த படத்தை பற்றி ஸ்பாயில் பண்ணாமல் இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல படம் இல்லை நல்ல சீரிஸ் பார்த்துட்டு வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from No Spoiler. Cheers.